ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மெஸ்ஸி அன்க்ளீன் ரொம்பவே மோசமாக இருக்கிற என்னோட இந்த குட்டி ஸ்பேஸ் ஏரியாவை ரொம்பவே சூப்பராக நான் இந்த மாதிரி எப்படி மாற்றினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோட வார்ட்ரோப். இங்கே தான் என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ், ஜுவல்லரி, மேலே ஹேங்கர்ஸ் வச்சுக்க இடம் இருக்குது. பட் ரைட் நோ ஃபியூ பீசஸ்க்கு மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ மெஸ்ஸியாக நான் இப்போ வச்சுருக்கேன். இந்த பிளேஸில் தான் நான் எல்லாத்தையும் வச்சானோ. ஸோ ஐ எம் கோயிங் டு ஆர்கனைஸ் ஆல் தீஸ் ஏரியா. ஸோ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிற போகிறோம். எடுத்துகிட்டு ஸ்பேஸை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே வைக்கலாம் அண்ட் ஏதாச்சும் லைக் டிஐஒய் ஹோல்டர் மாதிரியோ இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸில் ஏதாவது நம்ம திங்ஸை வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். பட் நான் இப்போ எதுவுமே இதுக்குன்னு ஆர்கனைசர்ஸ் எதுவும் வாங்கலை. ஐம் கோனா மேனேஜ் வித்தின் வாட் ஐ ஹாவ், வாட் இஸ் ஸ்பேஸ் ஐ ஹாவ். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷனாக எடுக்கலாம். என்னோட பர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு அட்டைப்பட்டி குட்டியான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே கிளாஸ் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா ஒரு பிளேஸில் வச்சுட்டு அண்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம அலைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ், அதாவது பாட்டில்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் பத்திரமா கீழே எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே அங்கே செதறி கிடக்கிற என்னோட ஜுவல்லரிஸ், டெய்லி வியர் இயரிங்ஸ், செயின்ஸு, கிளிப்ஸு, மினி குட்டி குட்டியான ஸ்டட்ஸு, இயரிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து கூட தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ்டாக வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இயரிங்ஸ், ஸ்டட்ஸ், கொஞ்சம் சின்ன செயின்ஸ் எல்லாமே இருக்கும். இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இதை ஃபைனலாக சார்ட் பண்ணி இங்கே வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்சி அண்ட் எத்னிக் ஜுவல்லரி, சாரீஸ்க்கு லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னலான நிறைய பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரிஸ் வச்சுருக்கேன். ஆனால் இதை இப்படி கவருக்குள்ளே போட்டு நான் எல்லாமே செக்யூராக வச்சுருக்கேன். பட் ஒரு ஆர்கனைஸ்டு வேயாக இல்லாமல் இந்த மாதிரி கவர்ஸில் சின்ன சின்ன பாக்ஸஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதையும் தனியாக வச்சிடலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் வச்சுட்டு செப்பரேட் பண்ணி அழகாக வைக்கலாம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம் அவுட் வெளியே போயிட்டேன். பியூட்டிஃபுல்லான சோக்கர்ஸ், நெக்லஸ், நெக் பீசஸ் எல்லாத்தையுமே சூப்பர் மெஸ்ஸியாக நான் வச்சுருக்கேன். என்னையே நினச்சாலும் எனக்கு பெருமையாக இருக்குது. பட் நான் என்ன பண்ணுவேன் கைஸ், யூஸ் பண்ணுவேன், அங்கே இந்த மாதிரி போட்டு வச்சுடுவேன், போயிடுவேன். ஸோ இப்போ இன்னைக்கு இதை எப்படியாச்சும் நீட்டாக நான் ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் இஃப் ஐ ஹேவ் டைம் நான் உங்களுக்கு இந்த பீசஸும் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் எங்கே வாங்கினன்றது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் பாட்டில்ஸ், அவுடி பர்ஃப்யூம், டியோடரண்ட், ஸ்ப்ரே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. செகண்ட், என்னோட ஜுவல்லரி, இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்டஃப், டெய்லி வியர் மேக்கப், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் அங்கங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இப்போ இதில் பெரிய ஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்லையா. இங்கே ஒரு சின்ன செக்ஷன் தெரியுதா? இது யாருதுன்னா என்னோட டியரஸ்ட் ஹஸ்பண்டோட ஐட்டம்ஸ். எனக்கே இங்கே வைக்க இடம் இல்லை. இதில் அவரோட ஐட்டம்ஸ் தான் இங்கே வச்சிருக்காரு. ஸோ நான் மேனேஜ் பண்ணி அவருக்கும் ஒரு சின்ன ஏரியா கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இல்லைனா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் இருக்கிற அவரோட இடத்துல போட்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. யூஸ்வலி நான் இந்த மாதிரி கியூட் பவுச்சஸ், இது பவுச்சு, இது ஒரு பை, எங்கள் அம்மாவோட பை. இந்த மாதிரி பேக்கெலாம் நான் ஒரு ஸ்டோரேஜ் பேக்காக யூஸ் பண்ணிப்பேன். ட்ராவல் பண்ணுற ஊருக்கு போகிறோன்னா அழகாக மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான க்யூட்டான பவுச்சஸும் நான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு இதை தனியாக நம்ம வச்சிடலாம். இப்போ நடுவில் போயிட்டு ஒரு கார்பேஜ் பேக், வேஸ்ட் பேக், கவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் நமக்கு தேவையில்லாத அனைத்து பொருளும் கிடைக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சு ஸ்பேஸை அடைக்கிறது டோட்டலி வேஸ்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கேயே இப்போ எனக்கு யூஸ் பண்ணாதது, தேவையில்லாதது, எக்ஸ்பைரி ஆனது யூஸ் பண்ண போகிறதே இல்லை அப்படின்ற திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் போதே தூக்கி ஒரு பேக்கில் தேவையில்லாத பேக்கில் போட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிட போகிறோம். என்ன இருக்குன்னு பார்க்குறேன்.
அதாவது அவசரத்துக்கு அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு பூ வைக்கிறதுக்கு நம்ம ஹேர்பின் தேடுவோம். அப்போல்லாம் ஒன்று கூட கிடைக்காது. இப்போ பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 டப்பாவில் மட்டுமே லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஆனால் டெய்லி அந்த தேஞ்சி போன ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் பியூட்டிஃபுல்லான ஷேட். நான் ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். ஜூடியோலேருந்து வாங்கினது தான் வந்து தினமும் போட்டு நான் சுற்றுவேன். இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் நான் வச்சுருக்கேன், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதான் நான் எதுக்கு வாங்குறேன், என்ன பண்ணுறேன். ஆனால் வந்து ஃபெஸ்டிவ்ஸ்க்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குது ரெடியாக. இன்னைக்கு வந்து ப்ளசண்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக, மெதுவாக, எந்த டென்ஷனும் இல்லாமல் ரெடியாக போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ணி மெதுவாக பிக் பண்ணி அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஹரிபரியாக கிளம்புறேன், வேலைக்கு ஓடுறேன் அப்படின்னா தினமும் ரிப்பீட்டடாக போட்ட ப்ராடக்ட்ஸே தான் திரும்ப போட்டுட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஏரியா வாஷ் அவுட் ஆகிருக்கும். இதில் பாவமாக அங்கே ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 பர்ஃப்யூம் இருக்குது. அதுதான் அவரோடது. ஒரு ஓரமாக பாவமாக வச்சுருக்காரு. ஸோ பார்க்கலாம், எண்ட் ஆஃப் த கிளீனிங்கில் ஏதாவது இடம் வந்துச்சுன்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா எடுத்துகிட்டு போய் உங்கள் பிளேஸ்லேயே வச்சுக்கோங்கப்பான்னு அனுப்பிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதை மட்டும் எடுத்துட்டேன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். இதை ஒரு வாட்டி வந்து பெருக்கிட்டு ஒரு தொடச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்படி அதை சார்ட் பண்ணி ஆர்கனைஸ்டாக இவ்வளோ இருக்குது இங்கே நான் பரப்பி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ்டாக வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பெருக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தண்ணி போட்டு தொடச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி வந்து தொடச்சேன். ஸோ க்ளீன் ஆகிடுச்சு ஓரளவுக்கு, எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ 1 by 1 எல்லா திங்ஸையும் நீட்டாக டெய்லி நம்ம எடுக்கிறோன்னா அதே இடத்துல திரும்ப வைக்கணும், ஆக்சசபிளாகவும் வைக்கணும், க்ளீனாக நீட்டாக வந்து இந்த இடத்த நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டி நான் வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து ஒரே சைஸாக இருக்க பர்ஃப்யூம்ஸ் என்கிட்ட மினிசோவோட ஃபியூ ரேஞ்சஸ் ஆஃப் பர்ஃப்யூம் இருக்குது. அது எல்லாத்தையும் இதில் போட்டு அந்த கார்னரில் வந்து வைக்க போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸ்லேயே வந்து என்னோட எல்லா பர்ஃப்யூமும் வந்து உள்ள கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை எடுத்து நான் கூட திரும்பவும் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே நான் வச்சுருவேன். எனக்கு மெயினாக அந்த மாதிரி தான் வேணும். ஒரு பாக்ஸ் வந்து இப்போ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யார்ட்லி ரேஞ்ச் அந்த மாதிரி டியோடரண்ட், பாடி மிஸ்ட்டு, ஸ்ப்ரே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இந்த சைடு வந்து பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடு வச்சிடலாம். ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யார்ட்லியோட மிஸ்ட் 5 ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ்ட்டு, பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஒரு என்னோட ஃபேவரட்டான சில, அதாவது பாடி ஸ்பிளாஷ், பாடி ஸ்ப்ரே, மிஸ்ட் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதையும் இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நீட்டாக. இன்னொரு செட் ஆஃப் பர்ஃப்யூம்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டி, நான் இப்போல்லாம் இந்த மாதிரியான அட்டைப்பட்டியை வந்து வேஸ்ட் பண்ண கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மிச்சம் இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த கார்னரில் வந்து 2 பாக்ஸஸ் ஆஃப் பர்ஃப்யூம் என்கிட்ட இருக்க மொத்த பர்ஃப்யூம் அவ்வளோதான். அது ரெண்டுத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த 2 டப்பாவில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் லைக் மாய்ஸ்சரைசர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறமா வந்து பாட்டில்டு ப்ராடக்ட், ஹேர் ஆயில், சீரம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இருக்குது கொஞ்சம் பாக்ஸஸ், அதில் போட்டு வந்து நம்ம நீட்டாக இங்கே வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் கேர், ஐ மீன் லைக் க்ரீம் ப்ராடக்ட்ஸ், பாட்டில் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அட்டைப்பட்டி குட்டி பாக்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இது ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், அதோட டப்பா. ஸோ இதுக்குள்ளே வந்து அதெல்லாம் போட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து தினமும் எடுக்க வைக்க அதில் கூட போட்டுடலாம். ஸோ இந்த ஐட்டம்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு எனக்கு வந்து அப்போ தான் தெரியும். ஸோ யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, டன். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா எல்லா பாக்ஸஸுமே வந்து பர்ஃபெக்ட் காம்பேக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நீட்டாக வந்து இதுக்குள்ளே நான் போட்டுட்டேன். எனக்கு ஒன்றும் எடுக்கிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. எடுக்கலாம் வைக்கலாம். ஸோ வந்து க்ரீம், பாட்டில் ப்ராடக்ட்ஸ், மாய்ஸ்சரைசர், சீரம், அந்த ஆயில் சீரம் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த சைடு வச்சிடலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து பர்ஃப்யூம்ஸ் முடிஞ்சது, என்னோட க்ரீம் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதாவது லைக் இந்த காம்பேக்ட், ஐலைனர், ஐஷேடோ, லிப்ஸ்டிக், எவ்ரிதிங் இது எல்லாத்தையுமே வந்து இந்த சைடு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ்லையும் நான் 3 இதுவாக சார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே என்கிட்ட இருக்க லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் எப்போவாச்சும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. அண்ட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மேக்கப் கிட். இது ஒரு மிக்ஸ்டு கிட்டு. இதில் இருக்கிறதும் இதில் இருக்கும், இதுலேயும் இருக்கும். பட் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். திஸ் ஒன் இஸ் ஃபார் த டெய்லி யூஸ். இதில் பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஐப்ரோஸ், ஒரு 4 காமன் லிப்ஸ்டிக்ஸ், ஐஷேடோ கிடையாது, ஐப்ரோ பேலட்டு, காம்பேக்ட் 2 காம்பேக்ட் பவுடர் அண்ட் வந்து ஃபியூ பேசிக் ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது. எடுக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதை இதில் வச்சுருக்கேன். அண்ட் இதுலேயும் சேம் அதே ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் லைக் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், ரொம்ப டைம் இருக்குது, பொறுமையாக நான் உட்காந்து பண்ண போகிறேன், தேடி பிக் பண்ணி பண்ண போகிறேன்னா இதுலேருந்து நான் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஐஷேடோ பேலட்ஸ் இருக்கும், ஷிம்மர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வச்சுட்டு, ஸோ இப்போ இதை வச்சிட போகிறேன். நான் வந்து இந்த கார்னரில் வந்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு எடுக்க யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுவுமே வேணும்னா டக்குன்னு எடுத்து போட்டுட்டு வந்து திரும்ப நான் வந்து வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தலைவலி பிடிச்ச வேலை என்னோட ஜுவல்லரி ஐட்டம். எல்லாமே கலந்து, இயரிங்ஸ், செயின், ரிங்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி கிடக்கு. இப்போ அதுதான் எனக்கு தலையே சுற்றுது. ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் வேணும். எல்லாத்தையும் நான் சார்ட் பண்ணி பிரித்து தனியாக வந்து இந்த சைட்லேயும் இங்கேயும் வச்சுட்டு ஸ்பேஸை ஃப்ரீயாக கொஞ்சம் விட போகிறேன். ஏன்னா நம்ம அப்போ தான் யூஸ் பண்ணேன், பார்க்க ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினா வைக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவரில் காமிச்ச எல்லா ஜுவல்லரி ஐட்டம்ஸையும் நீட்டாக இந்த பாக்ஸ்குள்ளே வந்து போட்டாச்சு. ஸோ இதில் என்ன வச்சுருக்கேன்றதை நான் சொல்கிறேன். கெஸ்ட் தலைவலியே இந்த ஜுவல்லரி சார்ட் பண்ணுறது தான். எல்லாத்தையும் நீட்டாக சார்ட் பண்ணி இந்த பாக்ஸஸ்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ எதுக்குள்ளே இருக்குன்னு தெரியும், எந்தெந்த ஒகேஷன்ஸ்க்கு நான் போட போகிறேன்னு தெரியும், டெய்லி வியருக்கு எங்கே இருக்குது, சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் எங்கே இருக்குது, சர்ச்சுக்கு எப்படி போடணும், எலிகண்ட் அண்ட் மாடஸ்ட் அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து எங்கே இருக்குது, எல்லாமே வந்து இதில் சூப்பராக பிரித்து வச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். டக்குன்னு ரெடி ஆகிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே கோல்ட் தீம் ஜுவல்லரி இருக்குது, இதுக்குள்ளே வந்து சில்வர் தீம்டு இருக்குது, இதுக்குள்ளே வந்து ஆல் ஆக்சிடைஸ்டு ஆன்டிக் பீசஸ் மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ ஆன்டிக் பீசஸ் ஜுவல்லரி வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து கம்ப்ளீட் டெய்லி வேர் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டி இயரிங், ஸ்டட், ஜும்காஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நீட்டாக சார்ட் பண்ணியாச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து வச்சிட போகிறோம். ஸோ இந்த கார்னரில், ஸோ தட் எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கார்னரில் இந்த சைட் தண்ணி வந்து ஜுவல்லரியை அழகாக வந்து அடிக்கிட்டு நான் இப்படி இந்த ஆங்கிளில் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து ஜுவல்லரி எல்லாமே வந்து நீட்டாக வந்து அடிக்கிட்டேன். ஸோ என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் முடிஞ்சது. இன்னும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு இன்னும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நீட்டாக நான் வந்து வச்சுக்கலாம். ஐ திங்க் நான் இங்கே ஒரு குட்டி மிரரே வைக்கலாம். பட் என்னன்னா எனக்கு வெளிச்சம் கிடைக்காது. லைட் வந்து இப்படி ஃபோக்கஸ் ஆகுறதுனால எனக்கு அங்கே பெருசாக வெளிச்சம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிளுக்கு நான் ஒரு பேக் வச்சுருக்கேன். ஸோ அது வைக்கணும். அண்ட் அப்புறம் ஹேர் ட்ரையர் அண்ட் வந்து ஃபியூ ஸ்க்ரன்ச்சஸ் அது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பர்ஸ், இதில் என்ன இருக்குன்னா ஆல் சூவிங் கிட், நூல் அண்ட் அதுக்கு தேவையான எசென்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து சின்ன டஸ்ட்டில் தான் டேர் ஆகிடுச்சுன்னா நான் இமீடியட்டாக வந்து ஊசி நூலை வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸோ அது ஒரு எமர்ஜென்சி கிட் மாதிரி இது வந்து இதை நான் வச்சுருக்கேன். மல்டிபிள் பீசஸ் ஆஃப் த்ரெட் அண்டு ஊசி எல்லாமே வந்து பேசிக்காக நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடியாக வச்சுருப்பேன். மேபி ஒரு பேண்ட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஏதாச்சும் பிரிஞ்சு வந்துச்சுன்னா டக்குன்னு நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் நல்லா டைட்டாக. ஸோ அதுக்காக வந்து இதை வச்சுறேன். இதையும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த குட்டி ஏரியாவை கச்சக்கச்சேன்னு இருந்துச்சு. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த சைட் செக்ஷனில் வந்து பர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்சஸ் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் லைக் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஐட்டம்ஸ் லைக் க்ரீம்ஸ் அண்ட் லைக் லோஷன், சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் வந்து இந்த சைடு ஃபுல்லாமே வந்து ஜுவல்லரி பாக்ஸஸாக வச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு எடுத்து வியர் பண்ணிவிட்டு திரும்பவும் கழட்டி நான் இங்கே வச்சா கூட திரும்ப எடுத்து நான் வச்சுருவேன். அந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நத்திங் பட் பேங்கிள் பேக். ஸோ இங்கே ஆக்சுவலி ஊரில் நான் நிறைய வச்சுருக்கேன். சென்னையில் நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் போட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். பட் ஹேவ் அ வெரி பிக் பேங்கிள் கலெக்ஷன் அட் ஹோம் இன் தர்மபுரி. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே வாங்கினாலுமே அங்கே ஆர்கனைஸ் இட் நீட்லி. ஸோ இங்கே வந்து பேங்கிள் வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்
திங்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ், ஸ்க்ரன்ச்சஸ் அண்ட் அப்புறம் வந்து ஐப்ரோ ட்ரிம்மர், அப்புறமா வந்து கிளிப்பு, கோம்பு அந்த மாதிரி வச்சுருக்கேன், அவரோட கோம்பு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹேர் ட்ரையர் வச்சாச்சு. அண்ட் இந்த சைடு வந்து டெய்லி மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் இந்த பவுச், பேக்கப் பவுச் எல்லாமே வந்து வச்சு. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு இன்னும் இங்கே இருக்குது. பட் மேக்ஸிமம் நான் இங்கே எதுவும் வைக்க போகிறதில்ல. I'm கூட லீவ் இட் எம்டி. ஏன்னா ஏதாச்சும் மேபி வைக்கிறனாலும் இந்த ஸ்பேஸை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஃபைனலி என்னோட குட்டியான ஸ்பேஸை வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகெயின். அண்ட் இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எனக்கு பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஐ லைக் டு கீப் திங்ஸ் ஆர்கனைஸ்ட், நீட். பட் ஐம் அ மெஸி பர்சன், பட் ஐ லைக் டு கீப் திங்ஸ் ஆர்கனைஸ்ட். அண்ட் இந்த மாதிரி அப்பப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஈவன் தோ இஃப் ஐ make the place messy, I try to keep it clean and neat sometimes. So okay friends, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஃபன்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய என்னோட சேனலில் வந்துட்டு இருக்கு. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.